கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து பொது ரோடு, இது இப்படி ரோடு, இங்கிட்டு ரோடு. இதுக்கு முன்னாடி இவங்க பிளாட்டு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் இந்த பாதை சேர்ந்துருச்சு. சேர்ந்துச்சுன்னா இந்த ரோட்லேருந்து தான் இங்கிட்டு போகிற வாய்க்காட்டுக்கு போகணும். பாதை பாருங்கள் வாய்க்காடை. இந்த வாய்க்காட்டு போக 300 ஏக்கர் இங்கிட்ட வாய்க்காட்டு போகணும். இங்கிட்ட போகிற விவசாயம் இடம். இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் வாய்க்காட்டுக்கு நாங்கள் கண்டு குப்பை இருக்குது, வாய்க்காட்டுக்கு வேலைக்கு போகணும் வரணும். அந்த மண் அடிக்கிறது தான் இடம். இது வந்து ரோடு, இது பொது வாய்க்கா. இந்த வாய்க்கா தான் நம்ம இடம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ரோடு கொடுத்தாங்களுக்கு விற்றாங்களே இடம், விற்ற இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே ரோடு நாங்கள் சொந்தமாக கொடுத்த ரோடுன்றாங்க. அது இப்படி பிளாட்டு போட்டு கரும்புல அப்படி ரோடு போட்டாங்க. அது இப்படி அவங்களுக்கு ரோடு ஆகும் பாதை. நாங்கள் 3 நாளாக ஸ்டேஷனில் பேசிக்கிறோம் வாங்கன்னு சொன்னாங்க. சரி 3 நாள் நீங்கள் நாங்கள் ரெக்கார்டு போகிற ஸ்டேஷன் கொடுத்துட்டோம். சரி நீங்கள் ரெக்கார்டு கொடுங்க. நான் ரெக்கார்டு இல்லை, நான் அனுபவத்தில் வச்சுருக்கேன். அனுபவத்தை வச்சுன்னா சரி நான் அதுக்கு கொடுங்க. என்னதான் நீங்கள் பேசுங்கன்னா அவங்க என்ன இருக்கிறாங்க, எனக்கு இந்த காசு கொடுங்க, இந்த பாதைக்கு இந்த காசு கொடுத்தா தான் நான் வந்து உங்களுக்கு பாதை விடுவேன் அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லை, இதை பூரா விசாரிச்சு பாருங்க. சுற்றி இந்த வீடு போகிற இருக்குது, சுற்றி இவங்க ஃபுல்லான சொல்ல இவங்க இடம் கிடக்குன்னு எல்லாத்தையும் புலங்கடாமல் நிப்பாடி வச்சுருக்காங்க. யார் இடம் கொடுத்தாலும் எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்க, அப்போ தான் நான் பாதை அப்படின்னு சொல்லி இதை அராஜகம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ரெக்கார்டு இருந்தால் காமிங்க. இந்த ரெக்கார்டு இருக்குது, நான் எல்லாமே ரெக்கார்டு எல்லாத்தையும் ஸ்டேஷனில் போட்டுச்சிட்டேன். என் ரெக்கார்டு இருக்குது, என் பட்டா இருக்குது, எனக்கு பாதை இருக்குது, இது பொது பாதை, பொது வாய்க்கா, அது ஏன் இடம். இதுக்குள்ளே போகக்கூடாது, எனக்கு காசு கொடுத்தா தான் நான் விடுவேன், எனக்கு பெரிய ஆளாக தெரியும், நான் இதையும் பார்த்துக்குவேன், நான் சமாளிச்சிடுவேன்னு சொல்லி அவர் எங்களை அதாட்டியம் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு பண்ணி வச்சுக்காரு. இது நீங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். சோழந்த காவல்துறை எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். நீங்கள் நல்லா விசாரிங்க. என் மேலே தப்பு இருந்தால் என் மேலே கேஸை போடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அவங்க மேலே தப்புன்னு கேஸை போடுங்க. அவங்க இடமே இல்லை, பத்திரமே இல்லாத கொஞ்சம் பத்திரம் எப்படி காமிக்கிறது போச்சு. இந்த ரோடை பாருங்கள். 2வது இந்த பாருங்கள், கவர்மெண்ட் கட்டியிருக்காங்க, டேங்க் கட்டியிருக்காங்க. அவங்க இடத்த கட்டுவாங்களா? இது பொது பதவி எல்லாம் கட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு காசு கொடுத்தா தான் கட்ட பஞ்சாயத்து வச்சு நான் யாரையும் பார்ப்பேன், எனக்கு பெரிய ஆள் தெரியும், ஆளுங்கட்சி எனக்கு பெரிய ஆள் தெரியும், நான் யார் உங்களை என்ன செய்ய முடியும், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி எங்கள் மிரட்டுறாங்க. நாங்கள் அதுக்கு மீறி கல்லை ஊண்டுறேன், நீ உடச்சிப்பாரு அந்த இடத்துல போச்சுன்னு சொல்லி எங்கள் மிரட்டினாங்க. நாங்கள் கல்லை நாட்டி வச்சு நாங்கள் மண் ஓட்ட போகிறோம். ஏன்னா இங்கே இப்போ எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. என்ன அதை எல்லாம் காமிச்சிட்டு வச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே இடம் சொந்த இடம் இங்கே இது காமிக்கிறேன், பத்திரம் கொண்டு வந்து சொல்லிட்டாங்க ஏற்கனவே. இது எங்கள் இடம் பாருங்கள். நாங்கள் வந்து அவ்வளோது நாங்கள் வாங்கின எல்லா ரெக்கார்டு எல்லாமே கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் காமிக்கிறோம். சோழன் காவல்துறை வந்து 2 பேர் தப்பு யாரும் அவங்களுக்கு தண்டனை கேட்டோம், அவ்வளோதான். அவங்க ரெக்கார்டு காமிக்க சொல்லுங்கள். என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட பேசி பார்த்தாங்க, காசு கூட எனக்கு 10 லட்சம் கொடுத்தா பாதை விடுவாங்க. என்கிட்ட இல்லை, இங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அந்த மேலே பஞ்சாயத்து பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த இருக்கிற ஒரு 300 ஏக்கர் இருக்குது. 300 ஏக்கர் இருக்குது. நான் 2 அடி போட்டிருக்கேன், நான் 1 அடி போட்டிருக்கேன். அந்த 300 ஏக்கர் எனக்கு நான் சொல்கிற ரேட்டு தான் கொடுக்கணும். அது யாராவது ஏற்றுக்கணுமா? மனச்சாட்சி உள்ளவங்க. அவங்க ஆக்கிற கடந்தா பரவாயில்ல, நான் 2 அடி போட்டிருக்கேன், அந்த 2 அடிக்காக அந்த 300 ஏக்கர் என் பேர் எழுதி தரணும், நான் கேட்குற ரேட்டு தான் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி எங்களை பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பஞ்சாயத்தை ஓடிக்கிருக்கு. இப்போ என்னோட வந்தால் ரோடு வாய்க்கா இடம், இதுக்கு இடப்பட்டு அவங்க இடமே இல்லை. அவங்க இடம் எப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சோழந்தான் காவல்துறை வந்து எனக்கு நான் தக்க நடவடிக்கை எடுத்து தரணும்.